அடியார்கள் சிவனாருடைய அடியார்கள் உனக்கு ஏன் கோட்டைக்கு என்ன சொல்லி பாடு கொடுத்த சுமந்து பார கைலாசத்துக்கும் உப்பரக்கோட்டைக்கும் பக்கத்துலன்னு சொன்னாங்க. ஆமா, அதனால உங்க மகிமையை பார்த்துட்டு போவோமே அப்படியே சுத்தி வந்திருந்தாயினாரு. அரணார்லிங்க இங்க இருக்க வேற அரணார் இங்கே பார்க்கிறார். பரமலிங்கம் இங்க இருக்க வேற பகவான் இங்க இருக்கிறார். கடவுள் லிங்கம் இங்க இருக்க வேற கடவுள் இங்கே பார்க்கிறார் அப்படின்னு சாட்டை எடுத்து கையில ஒரு சுத்து சுத்துனா அஷ்டபாலர்கள் 8 பேர்களையும் சாட்டை சாட்டையா தாரா வார் வாரா பிச்சுட்டா. பெரம்பெடுத்த பிச்சுட்டா 8 பேரையும் அடிபறுக்க முடியாம அஷ்டபாலர்கள் 8 பேர்களும் பால் குடத்தை புடுங்கினா தலையில இருக்கிற குடிக்க மட்டும் கட கட கடன்னு குடிச்சா மிச்ச பாலை தலையில விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த குடத்தை டப்புன்னு போட்டு ஓட. அந்த காலத்துல குடத்தை கிளப்பிட்டாங்க உடஞ்சிச்சு. இப்ப குடம் நெளியும் உடையாது. ஏன் உடையாது? இப்ப சில்வர் குடம், பித்தளை குடம், செம்பு குடம் கொண்டு நம்ம பால் குடத்துக்கு போறோம். அப்ப மண் குடத்துலதான் பால் குடம் சமைக்கணும். அதை கிளப்பிட்டா என்ன ஆகும்? இப்ப வெள்ளி செம்பு வெள்ளி செம்பு நெளிஞ்சிடும். அந்த செம்பு அதனால பாருங்க 8 பேர்களுமே அடிபொறுக்க முடியாம ஆதி கைலாசத்திற்கு வந்து ஆண்டவன் பகவானிடம் வந்து என்ன சொல்லி முறையிடுகிறார் தெரியுமா? அரணார் பட்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், கையில இலை இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம், மட்டும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஐயா எனக்கு வேண்டாம், தார கையில இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம், கையில இருக்க மாட்டோம், ஐயா எனக்கு